தேனி பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளராக உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். உறுதியாக நீங்கள் என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த வெற்றி பூமியில் இருந்து நான் மிகவும் நேசிக்கின்ற தேனி மாவட்டத்திலிருந்து தேனி மற்றும் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களை அறிவிக்க விரும்புகிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/4/2024 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெற்றி வேட்பாளர்களாக கீழ்காண்பவர்கள் போட்டியிடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனி நாடாளுமன்ற தொகுதி டிடிவி தினகரன். திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதி திரு பி செந்தில்நாதன் அவர்கள். திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர், திருச்சி மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். எங்கள் இருவரையும் தேனி மற்றும் திருச்சிராப்பள்ளி தொகுதியைச் சேர்ந்த நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த மக்கள் வெற்றி பெற செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுபோல என்டிஏ கூட்டணியில தேசிய ஜனநாயக கூட்டணியில உள்ள வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் 40 பேரையும் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி மக்கள் வெற்றி பெற செய்து 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்க இருக்கின்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு அளிக்கின்ற விதமாக இந்தியாவின் பாதுகாப்புக்காகவும் இந்தியா உலக நாடுகளின் முன்னேறிய நாடாக உருவாவதற்கும் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக என்டிஏ கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும், செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்ப ஏற்கனவே நான் நாடாளுமன்ற உறுப்பினரா தேனி மாவட்டத்துல பெரியகுளம் தொகுதியா இருந்தப்ப நான் பணியாற்றி இருக்கேன். அப்பொழுது நான் எப்படி பணியாற்றினேன் என்பது உங்களுக்கு தெரியும். மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்றியவன் நான். அம்மா அவர்கள் ஆட்சி அப்பொழுது இருந்த பொழுது நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தேனி மாவட்ட மக்கள், பெரியகுளம் தொகுதி மக்களின் சார்பாக நான் அம்மா அவர்களிடம் கோரிக்கை வைத்து அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தந்தேன். இப்பொழுது அம்மா அவர்கள் இல்லை, ஆனால் நம்மோடு இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் 3வது முறை அவர்தான் பிரதமராக வரப்போகிறார். நமது தேனி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பெற்று தருவதற்கு அவரது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் என்ற முறையிலே நான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு உங்களால் நான் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்பது தெரியும். நமது தேனி தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தேவையான அனைத்து திட்டங்களையும் திரு மோடி அவர்களிடம் சொல்லி அதை பெற்று தருவேன் என்ற உறுதியை இந்த நேரத்திலே உங்கள் மூலமாக தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு வழங்கிக் கொள்கின்றேன். உங்க இயக்கத்திலிருந்த தங்கத்தமிழ் செல்வன் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். அவரை பத்தி என்ன? எனது முன்னாள் நண்பர். அவர் இன்றைக்கு திமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகிறார். மக்கள் முடிவு செய்வார்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. எனது பணி இங்கே 15 ஆண்டுகளுக்கு பிறகும் நினைவு கூறப்படுகிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இந்த தொகுதியை நான் எப்படி நேசிக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நான் பிறந்தது தஞ்சை மண், அரசியலிலே நான் பிறந்தது தேனி மண் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தேனியிலே மீண்டும் பணியாற்றுவதற்கு காலம் எனக்கு நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கிறது. உறுதியாக நமது தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை தருவார்கள்.
இந்த தொகுதியின் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சிக்காக, இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நான் பணியாற்றுவேன் என்பது தொகுதியிலே வாழ்கின்ற எல்லோருக்கும் தெரியும். அதனால் நான் உறுதியாக மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக இன்றைக்கு பட்டாளம்மன் கோயிலிருந்து தெரிவித்துக் கொண்டேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.